अरे हाँ चप्पा हाँ जम्मा हे चप्पा हाँ जम्मा अडिये मனம் मिलनाने कादड़ी कोटिये என்ன கண்டு நீ சக்காதடி தப்பாட பாடாமக்கு கரக்க நமக்கு பாடு பாடாதடி அடியே மனம் மில்லுனானே காதடி கொடியே என்ன கண்டு நீ சக்காதடி நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்னு சொன்னா புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்னு சொன்னா புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே உயிரே பிரிந்தாலும் உறவே ஏதும் பிரியாதே உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மழி நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்று சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா அவ என்ன தேடி வந்த அஞ்சலா அவ நேரத்தை பார்த்து செவக்கு செவக்கு வெத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அடி இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சில அவ என்ன தேடி வந்த அஞ்சலா அவ நேரத்தை பார்த்து செவக்கு செவக்கு வெத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அடி இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சில ஓ ஒண்ணுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா ஓ கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு தின்னா அவ ஒத்த வார்த்தை சொன்னா அது மின்னும் பொன்னா ஓ என்ன சொல்லி என்ன அவ முங்கி பொன்னா மண்ணா ஓ ஒண்ணுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா ஓ என்ன சொல்லி என்ன அவ முங்கி போனா மண்ணா
ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் எல்லாரையுமே இன்றைய தினத்தில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ இன்றும் கூட உங்களுக்கு பிடித்த மாதிரியான அருமையான பாடல்களை எங்களினுடைய ஈழத்து கலைஞர்களினுடைய குரலில் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை வந்து என்னோட இன்றைய தினம் தொகுத்து வழங்குவதற்காக கலின்ஸ்டா இணைந்திருக்கிறார். கலின்ஸ்டாவை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். வணக்கம் கலின்ஸ்டா. வணக்கம் என்றாஜ். இன்றைய நாளிலும் உங்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதில் எனக்குமே மிக்க மிக்க மகிழ்ச்சி. கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே ரொம்பவுமே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க. ஒரு வயசு லிமிட் இல்லைன்னு கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். என்னட்டு சொன்னால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மாறிட்டு வருது. நேர்களுமே வந்து அதிகளவான ஆதரவை தந்துட்டு வர்றாங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். கண்டிப்பாக கலின்ஸ்டா, அதாவது என்னடா நீங்கள் நினைக்கலாம் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த காலத்து பாடல்களும் இருக்குது, இடைக்கால பாடல்களும் இருக்குது, பழைய கால பாடல்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது, பாடல் வெரைட்டியாக கொடுத்துட்ருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் அப்படின்றே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கும் கூட அதே வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களை நாங்களும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியினூடாக கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து யார் வந்து இந்த இசை கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் தான் இணைஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையிலே இசைக்கலைஞர்கள் நிறைய பேர் இந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவர்களை ஒவ்வொரு பாடல்களினூடாக நாங்கள் அறிமுகப்படுத்த தயாராக இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி இசை கலைஞர்கள் பாடுவதற்கு கண்டிப்பாக அவசியமான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இசை வாத்தியங்கள். அந்த இசை வாத்தியங்களை யார் யார் இன்றைய தினத்தில் பிளே பண்ணுறதுக்காக இணைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கீபோர்டை பிளே பண்ணுவதற்காக ஆண்டன் ஜேம்ஸ், ஒக்டோபேட்டை பிளே பண்ணுவதற்காக சுபேதன், கிட்டார் ஜீவா அண்ட் ட்ரம்ஸ் தேவா இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவர்களோட இந்த என்ன சொல்கிறது திறம்படமிக்க ஒரு இசை வாத்தியங்களினுடைய வாத்தியத்தில் வந்து கண்டிப்பாக இந்த ஈழத்து கலைஞர்கள் கண்டிப்பாக தங்களுடைய திறம்படக்கூடிய குரலில் வந்து உங்கள் எல்லாருமே என்டர்டெயின் பண்ண ரெடியாக இருக்காங்க இல்லையா கலின்ஸ்டா? நிச்சயமாக அன்ராஜ் சொன்னது போலே வந்து எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்க போன்றது. இசை என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நினைக்கலாம் ஒரு சாதாரணமாக பொழுதுபோக்குக்காக கேட்குற ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லி. இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இசை ஒரு சிகிச்சை முறையாகவே மாறி வந்து கொண்டிருக்கிறது. என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உளரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற ஒரு விதமாக இந்த இசை நிகழ்ச்சியானது, அதாவது இசையானது எல்லோர் மனதிலும் இருந்து வருகின்றது. ஆகவே வந்து அந்த இசையை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தருவதிலும் எங்களுக்குமே மிக மிக மகிழ்ச்சி. கண்டிப்பாக இன்றும் கூட அதாவது உங்களுக்கு அப்படி பாடல்களை அள்ளி கொடுப்பதற்கு நாங்களும் தயார், எங்களினுடைய ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவுமே தயாராக இருக்காங்க. அந்த வகையில் இன்றைய தினத்தினுடைய முதலாவது பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வைப்போடி இந்த வியாழனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ், அதாவது டாடி மம்மி வீட்டில் இல்லை, இந்த பாடலுக்கு ஆட்டம் போடாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த டாடி மம்மி பாடல். ஸோ அதை எங்களினுடைய ஈழத்து கலைஞர்கள் இன்றைய தினத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரி, யார் யார் பாட வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் பூஜா மற்றும் அகிலன் தான் ரெடியா இருக்காங்க. இந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆன சமயத்தில் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பின பாடல் அப்படின்னே சொல்லிக் கொள்ள முடியும் இல்லையா கலின்ஸ்டா? நிச்சயமாக அன்ராஜ். இந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பாடல் என்றது பார்க்க மாட்டாங்க, ஆனால் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாடலும் கூட. அந்த பாடலை வந்து வில்லு திரைப்படத்திலிருந்து வெளிவந்ததா இருக்கு. ஸோ ஆரம்ப பாடலை எதை தரப்போறோம்ன்றது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. என்னன்னு சொன்னால் ஆரம்பமே சும்மா வைப் பண்ணலாம்ன்ற மாதிரி நாங்களுமே இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலும் உங்களுக்காக எங்களுடைய இசைக்கலைஞர்கள் தர்றதுக்கு தயாராக இருக்காங்க. அதிலும் குறிப்பாக பூஜா மற்றும் அகிலன் ஆகிய இருவருமே எங்களுடைய இந்த மேடையில் வந்து உங்களுக்காக பாடுறதுக்கு இருக்காங்க. ஸோ அவங்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். வீட்டில் இல்ல கடவோட யாரும் இல்ல விளையாடு போமா உள்ள பில்லடா
மம்மி வீட்டில் இல்ல தடபோட யாரும் இல்ல விளையாடு போமா கொண்ட பில்லாடா Boom, boom, sha. Boom, sha. Boom, boom. நான் ஏறும் போதெல்லாம் அடமீட்டருக்கு மேல கண்டு பல்லில் சாமே பஸ்ஸில் ஏறித்தான் ஒரு சீட்டு கேட்டேனே தன் சீட்டை டிரைவர் தந்து விட்டு ஓரம் நின்றானே அழகான உடம்புக்காரி அளவில்லா கொழுப்புக்காரி அளவான உடம்புக்காரி அளவில்லா கொழுப்புக்காரி இருக்குது வாடி உனக்கு ராத்திரி கச்சேரி டாடி மம்மி டாடி மம்மி டாடி மம்மி வீட்டில் இல்ல தடபோட யாரும் இல்ல விளையாடு போமா உள்ள பில்லாடா அழகான சின்ன பாப்பு வைக்காதே எனக்கு ஆப்பு அழகான சின்ன பாப்பு வைக்காதே எனக்கு ஆப்பு கொத்தும் கொலையா இருக்கிற உனக்கு நான் தாண்டி மாப்பு டாடி மம்மி டாடி மம்மி டாடி மம்மி வீட்டில் இல்ல தடபோட யாரும் இல்ல விளையாடு போமா உள்ள பில்லாடா ஓகே, ஆரம்பத்திலேயே வைப்புன்னா இதாங்க வைப். அந்த மாதிரி பூஜா மற்றும் அகிலன் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்தும் இது போன்ற பாடல்கள் நிகழ்ச்சியினூடாக உங்களை என்ஜாய் பண்ண வைக்க ரெடியாக இருக்குது. அந்த வகையில் அடுத்து வந்து இது கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்காக வந்து படங்கள் முன்னணி நட்சத்திரங்களினுடைய படங்களையே தள்ளி போட்டாங்க. அதாவது செல்ஃப் சுமிதா. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளே போதாது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் சரி, டான்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான நடிப்பில் தான் இந்த பாடல் வந்து உருவாகி இருந்துச்சு. அடியே மனம் நில்லு நான் நிற்காதடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். இதுவுமே வைப் ஏற்றக்கூடிய மாதிரியான பாடல் தான். ஸோ இன்று முழுவதுமே அதாவது வைப்பாக போயிட்டு இருக்கு இந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா கலின்ஸ்டா? நிச்சயமாக பாடல்களை கேட்கின்ற போது நாங்கள் அந்த பாடல் இந்த பாடல்னா சொல்லுவோம். திரைப்படம் வந்து மிக மிக வித்தியாசமான பெயர்கள் இருக்கு. ஆனால் இந்த திரைப்படம் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற போது நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்ட மாதிரியே இருக்குன்ற மாதிரி அந்த பாடலும் கூட ரொம்பவுமே வைப் பண்ணக்கூடிய ஒரு பாடல். எப்படி சொல்கிறேன், முதல் வரியை கேட்டாலே சும்மா எல்லாருமே எழும்பி நின்று டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடல். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுமே நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே வைப்போட அது எனர்ஜியோட இருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக நிகழ்ச்சியில் அடுத்துமே எங்களுடைய இசை கலைஞர்கள் அந்த பாடலை தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. எஸ், அதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் அழைச்சிட்டு இருக்கோம் அகிலன் மற்றும் டஃப்ரீனா. லெட்ஸ் வெல்கம்.
ஜப்பா ஹா ஜம்மா ஹே ஜப்பப்பா ஹா ஜம்மம்மா அடியே மனம் நில்லுனானே காதடி கொடியே என்ன கண்டு நீ சக்காதடி தாப்பாழ பாடாம கேட்கார கேளாம கூப்பாடு பாடாதடி அடியே மனம் நில்லுனானே காதடி கொடியே என்ன கண்டு நீ சக்காதடி வெக்கமென்னடி துக்கமென்னடி உத்தரவு சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தமென்னடி முத்து பெண்ணடி மொட்டை புக்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி வெக்கமென்னடி துக்கமென்னடி உத்தரவு சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தமென்னடி முத்து பெண்ணடி மொட்டை புக்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி மனம் கேட்காத கேள்வி நான் கேட்குதையா பார்க்காத பார்வை நான் பார்க்குதையா மனம் கேட்காத கேள்வி நான் கேட்குதையா பார்க்காத பார்வை நான் பார்க்குதையா காலம் கடக்குது கட்டழகு கரையுது காத்து நடக்கிற கைய கொஞ்சம் பொடி அடி ஏ மனம் நில்லு நானி காதடி கொடி ஏ என்ன கண்டு நீ சக்காதடி பாப்பாள பாடாம கேப்பார கேளாம கூப்பாடு பாடாதடி அடியே மனம் நில்லு நானி காதடி கட்டில் இருக்கு மெத்தை இருக்கு கட்டளைய கேட்ட பின்பு சத்தம் இருக்கு கிட்ட இருக்கு கட்டில் இருக்கு தட்டுகிற மேலுகளை தட்டி முழங்கு கட்டில் இருக்கு ஆஹா. மெத்தை இருக்கு ஆஹா. கட்டளைய கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு கிட்ட இருக்கு கட்டில் இருக்கு தட்டுகிற மேலுகளை தட்டி முழங்கு தூங்காம நான் காணும் சொப்பனமே உனக்காக ஏன் பேடி அத்தனமே சாத்து கடக்கிற தோழ தட்டு அடக்கட்ட சோழ கிடையத சொக்க வச்ச புடி அடி ஏ மனம் நில்லு நானே காதடி கொடி ஏ என்ன கண்டு நீ சக்காதடி பாப்பாள பாடாம கேப்பார கேளாம கூப்பாடு பாடாதடி அடி ஏ மனம் நில்லு நானே காதடி உச்சை என்பது உச்சமுள்ளது இந்திரனை போல ஒரு மச்சமுள்ளது பக்கம் உள்ளது பட்டு பண்ணிது என்னிடமோ இன்பப்பட்டோ மிச்சமுள்ளது இது பாலாக தேனாக உருவது மாறாத மோகங்கள் மாறுவது பாசம் இருக்குது பக்கம் வந்து அணைச்சிக்க ஆட தவிக்குது பக்குவமா போட்டு அடி ஏ மனம் நில்லு நானே காதடி கொடியே என்னை கண்டு நீ சக்காதடி பாக்கால பாடாம பாட கேளாம கூப்பாடு பாடாதடி அடிஹா மனம் நில்லு கொடியே என்னை கண்டு நீ
ஓகே, 2 வைப்ஸான பாடல்கள். சரி, அடுத்த ஒரு மெலடியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் இந்த டைமில் மெலடி தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த வகையில் வந்து இடைக்கால பாடல்களில் இருந்த ஒரு பாடலை தூக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாடல், எவர் கிரீன் சாங் அப்படின்றே சொல்லலாம். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா. எஸ், அதாவது உங்களுக்குமே இந்த பாடலை சொன்னால் புரியுமா, கேட்டால் தாங்க வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்துமே நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். அந்த வகையில் இந்த பாடலை இந்த நிகழ்ச்சியில் வேறு லெவலில் பாடுறதுக்காக அகிலன் மற்றும் டஃப்ரீனா தான் இணைஞ்சிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ இந்த பாடலை பற்றி கலின்ஸ்டா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துட்டு இருக்கின்ற போதே அகிலன் மற்றும் டஃப்ரீனா அப்படி சொல்கிற போதே வந்து அவங்களுடைய பாடல் நாங்கள் ஏற்கனவே நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம். ரொம்பவுமே எனர்ஜி தரக்கூடிய மாதிரி பாடல்களை பாடியிருப்பாங்க. ஸோ எங்களுடைய கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய இசை கலைஞர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டுறதுல எங்களுக்குமே மிக்க மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். ஸோ அன்ராஜ் சொன்னது போலவே முதல் 2 பாடலுமே வந்து சும்மா எனர்ஜியை தரக்கூடிய பாடலை தந்திருந்தோம். அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டுமே என்ற மாதிரி தான் நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் புரியுமா என்கிறதான பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடலாக இருக்குது. இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பார் இசை ஜாம்பவான் இளையராஜா. ஸோ அந்த பாடலை எங்களுடைய இசை கலைஞர்களும் உங்களுக்காக அதே தாளம் அதே சுருதி அப்படியே மாறாமல் அப்படியே உங்களுக்காக தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாடலை பார்க்கறதுக்கு. அவங்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே, உயிரே பிரிந்தாலும் உறவே ஏதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொன்னுமணி, நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்று சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
ஓகே கலின்ஸ்டா, இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பத்தில் ஆரோகணத்தில் இருந்துச்சு, அப்படியே படிப்படியாக இறங்கி அவரோகணத்தில். அதாவது வந்து பாடல் பாடுறவங்களையோ இசை வாத்தியக்காரரையோ நான் சொல்லலை, அதாவது வந்து பாடல்களுடைய வெரைட்டியை சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் வைப்பான பாடல் போச்சுது, அப்புறம் மெலடி, அப்புறம் வந்துட்டு ஒரு சோக பாடலை கொடுத்து நிகழ்ச்சி என் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிகழ்ச்சி என் பண்ண போகுது அப்படின்னும் பொழுது சோகமாக இருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி சிச்சுவேஷன் சோங்க ஒரு பாடலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வகையில் வந்து அவ என்ன தேடி வந்து அஞ்சலை அப்படின்னு சொல்லி ஒரு சாட் சாங்கோட நிகழ்ச்சியை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாடல் வந்து சூர்யாவோட ஒரு பாடல். ஸோ எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச பாடல். நிறைய பேரோட, குறிப்பாக இந்த 2K கிட்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அதிகம் வரக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல் அப்படின்றே சொல்லலாம் இல்லையா? நிச்சயமாக அன்ராஜ், நீங்கள் சொல்கிறது போலவே நேயர்களுக்கு மட்டுமில்லை, எனக்குமே இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போகிறேன்னா கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த வாய்ஸை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஸோ இந்த பாடலும் கூட நிகழ்ச்சியில் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போவில்லை அன்ராஜ், இப்போவும் கூட தான் சேட் அப்படின்னு சொல்லிட்டாலே உடனே சர்ச் பண்ணி இந்த பாடலை கேட்டுருவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போவுமே எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்குற ஒரு பாடலாக தான் இருக்குது. ஸோ நிகழ்ச்சி மெண்டுக்கு வரப்போகுது. ஸோ நிகழ்ச்சியில் இறுதி பாடலாக எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காக அவ என்ன தேடி வந்த அஞ்சலைங்கிறதான பாடலை தர்றதுக்கு அகிலனும் ரெடியாக இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் அவர்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அவ என்ன தேடி வந்த அஞ்சலா, அவ நேரத்தை பார்த்து செவக்கு செவக்கு வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அடி இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சில. அவ என்ன தேடி வந்த அஞ்சலா, அவ நேரத்தை பார்த்து செவக்கு வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அடி இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சில. ஒண்ணுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா, அவ ஒத்த வார்த்தை சொன்னா அது மின்னும் பொன்னா, என்ன சொல்லி என்ன அவ முங்கி பொன்னா மண்ணா. ஒண்ணுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, என்ன சொல்லி என்ன அவ முங்கி போனா மண்ணா. அடங்கா குதிரைய போல அட அரைஞ்சவன் நானே, ஒரு பூவை போல மாத்தி விட்டாளே. படுத்தா தூக்கமும் இல்ல என் கனவுல தொல்ல, ஒரு சோழி போல புன்னகையால, எதுவோ எங்களை சேர்க்க இருக்கே கைத்துல கோக்க, ஒரு கண்ணா மூச்சி ஆட்டம் வந்து ஆடி பார்ப்போமே. துணியா கண்ணையும் கட்டி கைய காத்துல இன்னும் தேடுறோம், தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கு வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அடி இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சில.
வாழ்க்கை ராட்டினம் தாண்டா தினம் சுத்துது ஜோரா, அது மேல கீழே காட்டுது தோடா. முதல் நாள் உச்சத்தில் இருந்த நான் பொத்தனு விழுந்த, ஒரு மீனை போல தரையில நெளிஞ்ச. யாரோ கூடவே வருவார், யாரோ பாதியில் போவார், அது யாரு என்ன ஒண்ணு நம்ம கையில் இல்லையே. தினமும் கண்ணை உறுத்தி கைய காத்தில நீட்டி இன்னும் தேடுதவள தனியா எங்கே போனாலும், தனியா எங்கே போனாலும், தனியா எங்கே போனாலும். அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து சேவக்கு வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல. அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சில. ஓ ஒண்ணுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, ஓ கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா. அவ ஒத்த வார்த்தை சொன்னா அது இன்னும் பொன்னா. ஓ என்ன சொல்லி என்ன அவ மங்கி போனா மண்ணா. ஓ ஒண்ணுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, ஓ கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா. இந்த வாரமும் கூட அருமையான பாடல் தெரிவுகள், அருமையான பாடகர்களின் குரல்ல அருமையான இசை ஜாம்பவான்கள், அதாவது இசை வாத்தியக்காரர்களினுடைய இசை வாத்தியங்களில் அருமையான பாடல்களை இந்த வாரமுமே கேட்டு நாங்கள் எல்லாருமே மகிழ்ந்திருப்போம். குறிப்பாக நேயர்களுமே இந்த வாரம் ரொம்பவுமே ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களால் இங்கேருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க நேயர்களே. சரி, இதே போல் நாங்களுமே அடுத்தடுத்த வாரங்களில் கண்டிப்பாக இதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுக்கு ரெடி. அதற்கு முன்னதாக இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்த ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் குழுவினருக்கும் மற்றும் இவ்வளவு நேரம் இந்த இசை வாத்தியங்களை பிளே பண்ணக்கூடிய கீபோர்டை பிளே பண்ணக்கூடிய குறிப்பாக அண்டன் ஜேம்ஸ், ஒக்டோபேட், சுபேதன், கிட்டார், ஜீவா, ட்ரம்ஸ், தேவா ஆகிய எல்லாருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸையும் சொல்லிக்கொண்டு அடுத்து கலின் ஸ்டார். நிச்சயமாக அன்றா சொன்னது போல இந்த இசை நிகழ்ச்சியானது உங்கள் அனைவருக்குமே உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு இசை நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும். என்று சொன்னால் ஒவ்வொரு பாடல் தெரிவுகளுமே நேயர்களுடைய விருப்ப தெரிவு பாடல்களாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வகை பாடல் என்று சொல்லாமல் எல்லா வகையான பாடல்களையும் நாங்களுமே தந்திருந்தோம். நீங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். இசை கலைஞர்கள், வாத்திய கலைஞர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அது மாத்திரமல்லாமல் ஒளியமைப்பை வழங்கிய ரஞ்சன் சவுண்ட்ஸ் அவர்களுக்கும் ஒளிப்பதிவை மேற்கொண்ட துவாரகன் மற்றும் விதுஷாந்த் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். விடைபெற்று செல்லும் நாங்கள் உங்கள் அனுராஜ் அண்ட் கலின் ஸ்டார். பாய்.